ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சுவையான பூந்தி லட்டு வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் கடலை மாவில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம சால்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஸ்வீட் செய்யும்போது சால்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸை எச்சா காட்டி கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறது. நம்ம பார்த்திங்கன்னா கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கடலை மாவு பார்த்திங்கன்னா கட்டி சேராமல் இருக்கணும். கடலை மாவு கட்டி சேர்ந்ததுன்னா நம்ம பார்த்திங்கன்னா பூந்தி போடும்போது பூந்தி பார்த்திங்கன்னா விழுகாது, கட்டி கட்டியாக விழுந்துடும். அதுக்கோசரமாக தான் நம்ம கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகை இல்லாமல் நல்லா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு பூந்தி வராது, தட்டையாக போயிடும். பூந்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது. நம்ம அதுக்காக தான் நம்ம பார்த்து பொறுமையாக இந்த லங்ஸ் இல்லாமல் நல்லா நான் பார்த்திங்கன்னா ஒரு பீட்டரில் போட்டு நல்லா கலக்கியிருக்கேன். பாருங்கள் கட்டியே எல்லாமே எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. நம்ம இன்னி பார்த்திங்கன்னா பூந்தி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம பூந்தி ப்ரிப்பேர் பண்ணுறக்காக நான் பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பக்கம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கரண்டி நம்ம எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். நம்ம இந்த ஜல்லிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்டியாக மாவு எடுத்து அப்படி நம்ம தோசை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம்னா அப்படியே அந்த ஓட்டை வழியாக அந்த மாவு விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கப் போட்ட உடனேயே அந்த ஜல்லிக்கரண்டி பார்த்திங்கன்னா கழுகிட்டு தான் மறுக்கா போடணும். இல்லைனாலும் நம்ம அடுத்ததாட்டி நம்ம பூந்தி போடும்போது பூந்தி வராது, பூந்தி தட்டையாக போயிடும். அது பூந்தி மாவு பார்த்திங்கன்னா சேர்ந்து விழுந்ததுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பூந்தி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவ்வும் நம்ம அடுப்பில் போட்டு எடுத்த உடனே நம்ம ரெண்டாவது அந்த கரண்டி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம ரெண்டாவது அடசல் போடணும். பாருங்கள் நான் அப்படி போட்டு திருப்பி விட்டுட்டுருக்கிறேன். பாருங்கள் நல்லா இது பார்த்திங்கன்னா வேகறதுக்கு லேட்டே எடுக்காது. ஒரு 10 செகண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம டைமே எடுக்காது. நம்ம சீக்கிரம் வெந்த பிறகு நம்ம எடுத்து நம்ம க்ரன்ச்சி ஆகணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பூந்தி பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா சிரப்பில் போட்டு நம்ம ஊற வச்சு எடுக்கிறனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே சாஃப்ட் ஆயிரும். நம்ம சாஃப்டாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நான் எடுத்துட்டேன். நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும் பூந்தி. நம்ம பாருங்கள் நான் அடுத்ததான் நான் நல்லா கழுகி நம்ம இருக்கவும் அதே கரண்டியில் ஊற்றுறோம். பாருங்கள் நம்ம இப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 1/4 கிலோ மாவுலேயே நம்ம கலக்கி வச்சுருந்த மாவில் பூரா நம்ம பூந்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவு போட்டு எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் காய்ச்சறதுல தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. அதுக்கப்புறமா தான் வேலை இருக்குது. நம்ம மொத்தமாக நம்ம போட்டு பூந்திகளை எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சுகர் சிரப் எப்படி காய்ச்சறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நான் எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள் நான் எல்லா பூந்தியும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பிளேட்டில். நம்ம இனி சுகர் சிரப் எப்படி காய்ச்சறதுங்கிறத பார்த்தலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் போட்டிருக்கிறேன். நான் அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 1 கப் சுகர் பார்த்திங்கன்னா கரெக்டான மீடியமான சுகராக இருக்கும் லட்டு. நீங்கள் இதுக்கு மீறி எச்சா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1/2 கப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்பில் சுகர்னால் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம ஜீரா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த லட்டுவோட நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பூந்தியெல்லாம் போட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டு நல்லா நம்ம பெரட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு சுவையான லட்டு தயாராகிடும். லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமில் குழந்தைகளுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இது கூட 2 ஏலக்காய் பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சுகர் கொஞ்சம் எடுத்து அது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது. அதனால் நான் அளவாக 2 ஏலக்காய் மட்டும் பிச்சு போட்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு
ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இனி வரல கம்பி பதம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் சுண்டி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பூந்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பூந்தியெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே பூந்தியெல்லாம் ஆட் பண்ணுறேன். நம்ம பூந்தி ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா பூந்தி பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பு பூரா நல்லா குடிச்சிக்கும். அப்போ அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நம்ம கலர் பூந்தியும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் கலர் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூந்தி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பூந்தி பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப் பூரா குடிக்கணும். நல்லா ஊறட்டும் அந்த சுகர் சிரப்பில். நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதிலிருந்து கொஞ்சம் பூந்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்ததையும் நான் இந்த பூந்தி கூட ஆட் பண்ணிட்டேன். இந்த பூந்தி கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பதம் வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போடலாம். முந்திரி பருப்பு போடும்போது நெய் ஆட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பும் இந்த நெய்யும் சேர்ந்து அந்த லட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நம்ம பாருங்கள், நெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரிகளை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். முந்திரி பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லட்டு கலவையில் நம்ம சேர்த்து நம்ம சூடாறினோன்னா லட்டு பிடிச்சா நம்மளுக்கு சுவையான லட்டு ரெடிங்க. நம்ம பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்னும் இல்லை, இதில் வேலையே கம்மி தான். நீங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் கலவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபேன் காற்றுல வச்சு சூடாறிடுச்சு. நம்ம இப்போ சூடாறினோன்னு நம்ம பூந்தி லட்டு பிடிக்க வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ நல்லா வருதுன்னு. சூடு ஆறிடுச்சுங்க. நான் அப்படி ஒவ்வொன்றா பிடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அளவு சூடு இருக்கும்போதே ரவுண்டு பிடிச்சிட்டோம்னா அப்படியே செட் ஆகிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நான் பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்கிறேன். பாருங்கள், நான் அந்த 1/4 கிலோ மாவு போட்டதில் எனக்கு 22 லட்டுக்கு பக்கம் வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா பிரியப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலால் அப்படியே நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் லட்டு. கடையில் வாங்கினாலும் கூட ஒவ்வொரு லட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இது லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். நான் பாருங்கள் ப்ளைட்டிங்க்கு மாற்றிட்டேன். லட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையான லட்டுக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோன்னு. எனக்கு பார்த்திங்கன்னா 22 லட்டு பக்கம் வந்தது. பாருங்கள் லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.